அஸ்மத்குருப்யோ நமஹ. முதலாழ்வாருடைய பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 3வது பாசுரமும் 4வது பாசுரமும் நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஏதோ ஜஸ்ட் பதவுரையும் தெளிவுரையும் தான், அதில் இருக்கிற உள் அர்த்தங்கள்லாம் அடியேன் ஷேர் பண்ணல. இதில் ஆச்சாரியன் அனுகிரகம், இதில் இந்த தெளிவுரையே நமக்கு பல விஷயங்களை தெளிவிக்கிறது. அதாவது முதலில் ஒரு விஷயத்தை கூறுகிறவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விஷயங்களை மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக கூற வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது. எனவேதான் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை மிகவும் தெளிவாக ஆணி அடித்தாற்போல் தம்முடைய திவ்ய பிரபந்தமான முதல் திருவந்தாதியில் பல பாசுரங்களில் அருளி செய்துள்ளார். அதையே மற்ற ஆழ்வார்களும் பின்பற்றி பாசுரங்களை அருளி செய்துள்ளனர். ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள். உலக அனைத்திலும் உள்ள பொருட்களுக்கு அவனே அந்தர்யாமியாக உள்ளான். எல்லா தேவதைகளும் அவனால் ஒவ்வொரு பதவிகளில் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களெல்லாம் ஜீவாத்மாக்கள் தான். அந்த தேவதைகளும் தங்கள் பக்தர்களுக்கு அருள் புரியும் வல்லமையை, சக்தியை எம்பெருமான் அருளாலேயே பெற்றிருக்கின்றனர் என்பது பொய்கை ஆழ்வார் தம்முடைய திவ்ய பிரபந்தத்தில் அருளி செய்துள்ள கருத்துக்களையே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தம்முடைய ஸ்ரீசூக்தியில் திவ்ய பிரபந்தங்களில் அருளி செய்கின்றனர். ஸோ இன்றைக்கி 5வது 6வது பாசுரம் அனுபவிக்கலாம். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஏதோ அதை தவறாக புரிந்து கொள்ள சாத்தியம் உண்டு. அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி உரை நூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கருமம் அழிப்பு கையது வேல் நேமி உருமம் எரி கார்மேனி ஒன்று. 5வது பாசுரம். அதாவது அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி உரை நூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கருமம் அழிப்பு கையது வேல் நேமி உருவமெறி கார்மேனி ஒன்று. ஆண் விடை அப்படின்னா எருது, வரை அப்படின்னா மலை. எனிவே இந்த பாசுரத்தில் ஏதோ நாராயணனும் சிவனும் சமமானவர்கள் என்று ஆழ்வார் அருளி செய்துள்ளதாக சிலர் தவறாக அர்த்தம் புரிகின்றனர். பாசுரம் முழுவதையும் நோக்கணும், அவருடைய மீதி பாசுரங்களை நோக்கணும். அப்போ ஆழ்வாருடைய கருத்து ஸ்புரிக்கும், புலனாகும். பரமசிவன் நாராயணன் இவர்களை பற்றி அறிய வேண்டுமென இவர்களது நாமம் இவனுக்கு அரண், அவருக்கு நாராயணன். இவர்களது வாகனம் எருது, வேத சரீரனான கருடன். இவர்களது மேன்மை ஆகமம், அனாதியான வேதம். இவருக்கு சிவ ஆகமம், அவருக்கு வேதம். இவர்கள் உறையும் இடம் கடினமான மலை கைலாயம், குளிர்ந்த பார்க்கடல். இவர்களது தொழில் அழித்தல் காத்தல். இவர்கள் கையில் ஏந்தியவை வேல் சக்கரம். இவர்கள் உருவம் நெருப்பு மேகம். மேனி ஒன்று, அதாவது பரமசிவன் பெருமானுக்கு ஷரீரம். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பரமசிவனுடைய அந்தராத்மா, அந்தர்யாமை. பரமசிவன் பெருமானுக்கு ஷரீரம், ஷரீர ஆத்ம பாவம். பெருமான் உயிர், பரமசிவன் ஷரீரம். சர்வபூத அந்தராத்மா நாராயணகா என்பது வேதம். அதுதான் இங்கு குறிப்பு. அதாவது அரண் நாரணன் என்பது பெயர்கள், எருது கருடன் இவை வாகனங்கள், ஆகமம் வேதம் இவைகளை தெரிவிக்கும் நூல்கள், வேல் சக்கரம் இவர்களின் ஆயுதங்கள். ஒன்று எரிமேனி நெருப்புமேனி, மற்றது கார்மேனி கார்மேகமேனி. ஒருவன் மற்றவனுக்கு உடல் என்ற இந்த பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் அருளி செய்துள்ளார். அரண் நாராயணன் ஆகிய இருவருக்கும் உண்டானவற்றை அருளி செய்த ஆழ்வார் முடிவில் ஒருவன், அதாவது அரண், மற்றொருவனுக்கு, அதாவது நாராயணனுக்கு உடல் என்று அருளி செய்ததன் மூலம் எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன் நாராயணனே என்று காட்டுகிறார். அதாவது அவன் நாராயணனுக்கு எல்லோரும் உடல். நாராயணன் அரண் நாராயணன் ஆகிய இருவருக்கும் உண்டானவற்றை அருளி செய்த ஆழ்வார் ஒருவன் மற்றொருவனுக்கு உடல் என்று அருளி செய்ததன் மூலம் நாராயணன் எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன் என்றும் மற்றெல்லாரும் அவனுக்கு உடலாக இருப்பவர்கள் என்றும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுகிறார்.
98வது பாசுரத்தில் இதை சொல்ல போறார். பொந்திகழும் மேனி புரிஷடையம் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேலும் ஒருவன் அங்கத்து என்றும் உளன். பொன் போன்ற மேனியையும் ஜடாமுடியையும் உடைய சிவனும் உலகளந்த திருமாலும் ஆகிய இருவரும் வெவ்வேறு வடிவங்களை உடையவர்களாக இருந்த போதிலும் ஒருவன் மற்றொருவனது உடலில் எப்போதும் இருப்பு பெற்று உளன் என்று இந்த பாசுரத்தில் தெரிவித்துள்ளார். முன் பாசுரத்தில் சிவனுக்கு அந்தரியாமையாக எழுந்தருளியிருப்பவன் நாராயணன் என்று அருளினார். இந்த பாசுரத்தில் அந்த சிவனும் எம்பெருமான் திருமேனியின் ஒரு மூலையில் இருப்பவன் என்ற உண்மையை அருளி செய்கிறார். இன்னொரு பாசுரத்தில் திருமாலுடைய ஆளுகையின் கீழ் அடங்கியவன் சிவன் என்பதை தெரிவிக்கிறார். 74வது பாசுரத்தில் ஏற்றான் புல்லூர்த்தான் எயிலெரித்தான் மார்விடந்தான் நீற்றான் நிழல் மணிவண்ணத்தான் கூற்றொருபால் மங்கையான் பூமகளான் வார்ச்சடையான் நீள்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு எருதை வாகனமாக உடையவனும் முப்புறம் எரித்தவனும் சாம்பலை பூசிக்கொண்டிருப்பவனும் தன் உடலில் ஒரு பாகத்தில் பார்வதியை உடையவனும் நீண்ட சடையையும் அதில் கங்கையும் உடையவனான சிவன் கருடனை வாகனமாக உடையவனும் திருமகள் கேள்வனும் நீண்ட கிரீட்டம் அணிந்தவனும் சர்வம் பரதேவத்தை என்பதை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக நீண்ட கிரீடம் அணிந்தவனும் நீண்ட திருவடிகளை உடையவனுமான எம்பெருமானால் காக்கப்படுகிறவன் என்று இந்த பாசுரத்தில் பொய்கையாழ்வார் அருளி செய்கிறார். அதனால் பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் அப்படி? மேனி ஒன்று என்றும் ஒருவன் ஒரு வணங்கத்து என்றும் உளன் என்றும் கங்கையான் நீள்கழலான் காப்பு என்று அருளி செய்துள்ளதற்கு ஏன் இப்படி தான் பொருள் கொள்ளணுமா? ரெண்டு பேரையும் சமமாகத்தான் பொய்கையாழ்வார் அருளி செய்துள்ளார் என்று பொருள் கூறிவிட்டால் என்ன என்ற கேள்வி வரலாம். ஆனால் 94வது பாசுரத்தில் மாயவனை அல்லால் இறையேனும் ஏத்தாது என் நா திருமாலை தவிர வேறு யாவரையும் என் நாவானது துதிக்காது என்று மிக தெளிவாக அருளி செய்துள்ள பொய்கையாழ்வார் அந்த திருமாலுக்கு சமமாக யாரையும் கூற ஒத்துப்பாரா? மேலும் பொய்கையாழ்வார் அருளி செய்துள்ள மற்றும் சில பாசுரங்களை பார்த்தால் இந்த கேள்வி வரவே வழி இல்லை. அவரவர் தாம் தாம் அறிந்தறிவாரேத்தி இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்து தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல். உலகிலுள்ளோர் தாங்கள் கற்ற சொற்களை கொண்டு தங்கள் அறிந்த தேவதைகளை கடவுளாய் கொண்டு சுவற்றிலே சித்திரமாக வரைந்து வைத்து விக்கிரகங்களாக வைத்து தொழுகின்றனர் அவாவாளுக்கு இஷ்டப்படி. ஆனால் உலகங்களையெல்லாம் அளந்த திருமால் திருமேனியே முதன்மையானது என்கிறார் இந்த பாசுரத்தில் பொய்கையாழ்வார். இது அத்தனையும் இங்கு ஆச்சரியமாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஸோ இன்றைய தினம் 5வது பாசுரத்தை அனுபவித்து நாம் தெளிந்தோம். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.